இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா எர்த்திங் அண்ட் இட்ஸ் டைப். எர்த்திங்னா ஒன்றும் இல்லை, ஒரு கரண்ட் சர்க்கியூட்ல இருக்கிற எல்லா கிரவுண்டையும் நம்ம பூமிக்கு மூலம் அனுப்புறது தான் எர்த்திங்னு சொல்லுவாங்க. எர்த்திங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் அண்ட் இமிடியட் டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி directly to earth by connecting electrical installations or appliances to the ground using low resistance wire. It primarily protects human lives from electrical shocks and guards electrical appliances from damage. இப்போ ஒரு சர்க்கியூட்ல ஹை வோல்டேஜ் வருதுன்னா இதை நம்ம எர்த்திங் மூலயமா பூமிக்கு அனுப்பிட்டோம்னா எல்லா டிவைசஸையும் நம்ம பாதுகாக்கலாம். இதுதான் எர்த்திங்கோட ஒர்க்கிங். அடுத்து இதுல டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பிளேட் எர்த்திங், அடுத்து பைப் எர்த்திங், அடுத்து ராட் எர்த்திங், அடுத்து ஸ்ட்ரிப் ஆர் ஒயர் எர்த்திங். முதல்ல நம்ம பார்க்க போறது பிளேட் எர்த்திங். A copper or galvanized iron plate is buried vertically into the ground at the depth of at least 3 meters, surrounded by charcoal and salt layers to maintain low soil resistance. இந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு காப்பர் பிளேட், அதாவது செம்பு பிளேட்டை என்ன பண்ணுவோம்னா எர்த் மைனஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டு இதை பூமிக்குள்ள புதைச்சிருவோம். இதை சுத்தி கறி, அதாவது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற கறி, உப்பு போன்றவற்றை போட்டுருவோம். இது நார்மலா நம்ம ஹோம்ஸுக்கு யூஸ் பண்ற மெத்தட். அடுத்து பைப் எர்த்திங். பைப் இஸ் பிளேஸ்டு வெர்டிகலி இன் வெட் கிரவுண்ட். இட் இஸ் த மோஸ்ட் காமன் அண்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் யூஸ்டு ஃபார் ஸ்டாண்டர்ட் டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் இன்ஸ்டாலேஷன். இது நம்ம நார்மலா யூஸ் பண்ற டொமஸ்டிக் கமர்ஷியலுக்கு யூஸ் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பைப்பை பூமிக்குள்ள புதைச்சிட்டு இதை சுத்தி சார்கோல் மற்றும் சால்ட் போட்டுருவோம். இது மூலயமா கரண்ட் பூமிக்குள்ள பாஸ் ஆகிடும். அடுத்து ராட் எர்த்திங். A solid copper or zinc coated steel rod is driven directly into the ground without digging deep pits. It is ideal for sandy or rocky areas. நம்ம நார்மலா இருக்கிற இடத்துல போன தடவை சொன்ன எர்த்திங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆனா கல், பாறை அந்த மாதிரி நிறைஞ்ச இடத்துல இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராடை வந்து பூமிக்குள்ள அனுப்பிட்டு அது மூலயமா நெகட்டிவா பாஸ் பண்றோம். அடுத்த மெத்தட் ஸ்ட்ரிப் ஆர் ஒயர் எர்த்திங். ஸ்ட்ரிப் ஆர் ஒயர் எர்த்திங். லாங் காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் wires are buried in shallow horizontal trenches. This method is used in places with a rocky subsoil where deep digging is impossible. இந்த மாதிரி தோண்ட முடியாத இடங்கள்ல இந்த மெத்தட் யூஸ் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு லாங் காப்பர் ஸ்ட்ரிப் ஆர் ஒயரை வந்து பூமிக்குள்ள புதைச்சிட்டு அது மூலயமா நம்ம மைனஸை பாஸ் பண்றோம். இந்த எர்த்திங் மெயினா எங்க யூஸ் ஆகுதுன்னா, நீங்க ரோட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, இடிதாங்கி அந்த மாதிரியான டிவைசஸ்க்கு அதிகப்படியான மின்னல்ல இருந்து வரக்கூடிய கரண்ட்டை நம்ம எந்த ஒரு பேட்டரி ஆர் டிவைசஸ்ல ஸ்டோர் பண்றதுக்கு அது. ஸோ அந்த மாதிரியான கரண்ட்டை நம்ம நேரடியாக பூமிக்குள்ள பாஸ் பண்ணோம்னா மின்னல் தாக்காம பாதுகாக்கலாம்.